கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 30/9/2025 செவ்வாய்க்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லேவியராகமம் 11:45. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்களாக. Be holy because I am holy. இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் தியானித்து நம்மையும் இந்த நாளையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமுள்ளவர். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, பரிசுத்த வாழ்க்கை ஜீவிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்வோம். 1 பேதுரு 1:16 சொல்கிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். Be holy because I am holy. 1 தெசலோனிக்கேயர் 4:7 சொல்கிறது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். For God did not call us to be impure but to live a holy life. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். லேவியராகமம் 20:7 சொல்லுகிறது, நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாயிருக்கிற கர்த்தர். Consecrate yourselves and be holy because I am the Lord your God. நான் பரிசுத்தமாக்கக்கூடிய கர்த்தர், நீ பரிசுத்தமாயிரு என்று கர்த்தர் மறுபடியும் சொல்லுகிறார். லேவியராகமம் 19:2 உங்கள் தேவனும் கர்த்தருமாயிருக்கிற நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். Be holy because I, the Lord your God, am holy. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்தமுள்ள தெய்வத்திற்கு முன்பதாய் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். பரிசுத்த வாழ்க்கை என்பது ஒரு சேலஞ்சிங்கான லைஃப் தான். நாம் யாரும் பாவம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் நாட்களை கடத்துகிறவர் அல்ல. நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய நோக்கம் ஆண்டவருக்காய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட நோக்கமுடையவர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஆனாலும் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக, நம்முடைய பார்வைகளுக்கு முன்பதாக, நம்முடைய கண்களுக்கு முன்பாக நம்மை சுற்றி இருக்கிற காரியங்கள், பல பாவமான காரியங்கள் நமக்கு பாவமான காரியங்கள் தெரிகிறது. நாம் ஒருவேளை நம்மையும் அறியாதபடி நம்முடைய கண்களிலே தவறி போனோமேயானால் ஆண்டவரோடு கூட உடனடியாக திருந்தி கர்த்தர் பக்கத்தில் வந்துவிட வேண்டும். ஒருவேளை பேச்சில் பரிசுத்தம் இல்லாமல், தெரியாமல், அறியாமல் நம்முடைய வாயின் வார்த்தைகள் தேவனை விசனப்படுத்தி இருந்தால், நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணியிருந்தால், ஆண்டவர் கும்பதாக சொல்லும், ஆண்டவரே நான் பரிசுத்த குலைச்சல் உள்ள மனுஷன், என் உதடுகளின் மூலமாய் பரிசுத்த குலைச்சல் உண்டாகாதபடி என்னை காத்துக்கொள்ளும். கண்களின் மூலமாக, காதுகளின் மூலமாக வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திர. தேவனுக்கு பிரியமில்லாத பாடல்கள், இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற அநேகர் சினிமா பார்க்கிறார்கள், சினிமா பாடல் கேட்கிறார்கள். அதில் என்ன தவறு இருக்கிறது என்பதாக தங்களை தாங்களே நிதானித்துக் கொள்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை காதுகளின் மூலமாய் பரிசுத்த குலைச்சல் உண்டாகியிருந்தால் ஆண்டவருக்கு முன்பதாய் ஒத்துக்கொண்டு உணர்ந்து திருந்தி பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். நடை, உடை, பாவனை, சொல், செயல், சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த குலைச்சல் உண்டாக்கி இருந்தால் ஆண்டவருக்கு முன்பதாக ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் விதமான அனுபவத்துக்கு நேராய் நடத்துவாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக
நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையின் ஜீவிதம் இன்னும் எங்களுக்கு உண்டாகட்டும். வசனத்தில் வாசிக்கும் பொழுது எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி, இன்னும் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு பரமன் இயேசுவனுடைய முகத்தை தரிசிக்க கிருபை பாராட்டும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்தம், தெய்வீகம், சுத்தம் எல்லாவற்றையும் தேவனுக்கு உண்பதாக ஹல்லேலூயா குற்றமற்ற அனுபவத்தில் நிறுத்திக் கொள்வதற்கு காரணமாகிறபடினால் பரிசுத்தத்தை காத்து நடப்போம். தெய்வ காரியத்தில் முன்னேறி செல்வோம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 934-5353-730. May Jesus bless you all. Amen.